சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாக பிரதோஷ நாள் கருதப்படுது. அப்படி பிரதோஷ நாள் வரக்கூடிய கிழமைகளை பொறுத்து அந்தந்த பிரதோஷத்தினுடைய பலனும் அமைகிறது. அந்த வகையில மிகவும் சிறப்பு வாய்ந்த பிரதோஷமாக திகழ்வதுதான் சனி பிரதோஷம். இந்த சனி பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் என்றும் சொல்வது உண்டு. ஒரே ஒரு சனி மகா பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபாடு செய்வதால் 12 பிரதோஷங்கள் விரதம் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது. அதனால இன்றைய தினம் மே மாதம் 10ஆம் தேதியான இன்றைய தினம் சனி மகா பிரதோஷம் வந்துள்ளது. மே மாதத்திலே இன்னொரு சனி மகா பிரதோஷம் மே 24ஆம் தேதியும் வருது. ஆக மொத்தம் சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை மாதம் மே மாதத்துல இருமுறை சனி மகா பிரதோஷம் வர இருக்குது. இந்த நாளை யாரும் மிஸ் பண்ணிடாம சிவபெருமானுடைய பக்தர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு பண்ணுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாக திகழக்கூடியவர்கள் தான் மகாலட்சுமி தாயாரும் குபேர பகவானும். இவங்க இருவருக்குமே செல்வத்தை வாரி வழங்கிய கடவுள் யார் அப்படின்னா சிவபெருமான் தான். ஐஸ்வரேஸ்வரராக தோன்றி இவங்க இருவருக்கும் செல்வத்தை வாரி வழங்கினார். அப்படிப்பட்ட சிவபெருமானை நாமும் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கும் செல்வ செழிப்பை சிவபெருமான் அருள்வார் என்று நம்பப்படுது. அதுவும் இந்த சனி மகா பிரதோஷத்தன்று வழிபாடு செய்யும் பொழுது இறைவன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணத்தில் வழிபாடு செய்யும் பொழுது அளவற்ற நன்மைகளை நாம் அடைய முடியும். நம்ம கேட்கக்கூடிய வரங்கள் அனைத்தும் உடனே கிடைக்கும் என்பது பலருடைய அனுபவ கருத்து. அப்படிப்பட்ட இந்த நல்ல நாள்ல நம்ம ஏன் சிவபெருமானை வழிபாடு பண்ணணும், எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். சனி மகா பிரதோஷமான இன்றைய தினம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறையில இப்ப சொன்ன முறைப்படி நீங்க பூஜை செய்யறது ரொம்ப விசேஷம். உங்க வீட்டுல சிவபெருமானுடைய படமோ, சிவபெருமான் குடும்பத்தோட இருக்கக்கூடிய படமோ, அர்த்தநாரீஸ்வரர் படமோ எது இருந்தாலும் அந்த படத்தை துடைத்து சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து பூ வைத்து அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, உங்க வீட்டுல சிவலிங்கம் இருக்கு அப்படிங்கிறவங்க நிச்சயமாக நந்தியம் பெருமானோட தான் வீட்டுல வச்சிருக்கணும். நந்தி பகவான் இல்லாம சிவலிங்கத்தை வைக்க கூடாது. சரிங்களா? இரண்டுமே வச்சிருக்கோம் அப்படிங்கிறவங்க குறைந்தது 5 அபிஷேக பொருட்களிலாவது அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷமான பலன். இயலாதவர்கள் சுத்தமான தண்ணீரிலும் பன்னீரிலும் அபிஷேகம் செய்து உங்களால் இயன்ற வகையில் அலங்காரம் செய்து கொள்ளலாம். இப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ணாதான் சிவன் அருள் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. உங்களுடைய மனம் எதை விரும்புகிறதோ, எப்படி செய்ய முடியுதுன்னு உங்க மனசு சொல்லுதோ அப்படி செய்யுங்க. அதுதான் இறைவனுக்கு மிகவும் பிடிக்கும். இறைவனுக்கு பிடித்ததே உண்மையாக இருப்பது, நேர்மையாக இருப்பது. நேர்மையாக இருக்கக்கூடியவர்களும் உண்மையாக இருக்கக்கூடியவர்களும் எதை விரும்பி செய்கிறார்களோ அதற்கு இறைவன் அடிபடிவான். இதற்கு கண்ணப்ப நாயனாரே உதாரணம். சரிங்களா? அதனால எந்த ஒரு பொருளும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கவலையே படாதீங்க. உங்களால் இயன்றதை சிறப்பான முறையில் வழிபாடு செய்யறது அப்படிங்கறதுதான் சிவபெருமானுக்கு இஷ்டப்படுறது ஒரு விஷயம். அடுத்தது, உங்ககிட்ட பணம் எவ்வளவு இருந்தாலும் சரி, அதாவது 10 ரூபாய் நோட்டாக இருக்கலாம், 500 ரூபாய் நோட்டாகவும் இருக்கலாம், 200 ரூபாய் நோட்டாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி எந்த பணம் உங்க கையில இருக்கோ, நோட்டு இருக்கோ, அதுல இருந்து உங்க மனசு இந்த பூஜை செய்யும் நேரத்தில் இந்த பணத்தை வைத்து நம்ம பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்க மனசு சொல்லும். சரிங்களா? 100 ரூபாய் நோட்டு வச்சு இந்த பூஜை பண்ணலாம், 50 ரூபாய் நோட்டை வச்சு இந்த பூஜை பண்ணலாம்னு உங்க மனசு சொல்லும். அந்த ரூபாய் நோட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அபிஷேகம் பண்ணியாச்சு, அலங்காரம் பண்ணியாச்சு, தீபம் ஏற்றி வைத்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் அப்படிங்கிறது பால் சார்ந்த பொருட்களை வைப்பது ரொம்ப விசேஷம். பால்ல கல்கண்டு ஏலக்காய் போட்டு வைக்கலாம், பால் பாயாசம் செய்து வைக்கலாம், பால் சாதம் செஞ்சு வைக்கலாம், அப்புறம் சக்கரை பொங்கல் செஞ்சு வைக்கலாம். எது உங்களுக்கு நெய்வேத்தியமாக முடியுதோ அதை வைக்கலாம். இல்ல பழம் வாங்கி மட்டும்தான் வைக்க முடியும்னா வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு வச்சுக்கலாம். இப்ப உங்ககிட்ட என்ன பணம் இருக்கோ அந்த பணத்துல இருந்து 1 ரூபாய் நோட்டை எடுத்துக்கோங்க. அதாவது 50 ரூபாயாகவும் இருக்கலாம், 500 ரூபாயாகவும் இருக்கலாம். இந்த வழிபாட்டின் போது உங்க மனசு எந்த மதிப்பிலான பணத்தை வைத்துக்கொள்ள உங்க மனசு சொல்லுதோ அந்த ரூபாய் நோட்டை உங்கள் இடது கையில ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் சேர்த்து அந்த ரூபாய் நோட்டை பிடித்து கொண்டு இப்ப சொல்லக்கூடிய மந்திரத்தை 27 முறை சொல்ல வேண்டும். இந்த மந்திரம் ஒரே ஒரு வரி மந்திரம் தான். சிவ சிவ வஷி வஷி அப்படிங்கிற மந்திரம் தான். இந்த மாதிரி இந்த மந்திரத்தை 27 முறை நீங்க தீபம் ஏற்றி வைத்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்கு செல்வம் பெருக வேண்டும், எனக்கு இந்தந்த சூழ்நிலையெல்லாம் இருக்கு, குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், நான் வீடு கட்டணும், இல்லை ஹாஸ்பிட்டல் செலவு, என்ன உங்களுக்கு பண தேவை இருக்கோ அது எல்லாத்தையும் மனசார பிரார்த்தனை பண்ணி இதுக்கு நிச்சயமாக நீங்க அருள் புரிய வேண்டும்,
உங்களை நம்பி தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு 27 முறை இப்ப சொன்ன சிவ சிவ வஷி வஷி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த ரூபாய் நோட்டை உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய சிவபெருமான் போட்டோக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்க கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிடமாவது அந்த பணம் சிவபெருமான் போட்டோக்கு பக்கத்திலேயே இருக்கட்டும். 5 நிமிடம் கழித்து உங்களால் முடிந்தவர்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு இந்த ரூபாய் நோட்டை எடுத்துக்கொண்டு போகணும். கோவில்ல சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு கோவிலே ஒரு அமைதியான ஒரு இடத்த பார்த்து அமர்ந்து இந்த ரூபாய் நோட்டை கையில் வைத்துக்கொண்டு ஏற்கனவே சொன்ன அந்த சிவ சிவ வஷி வஷி அப்படிங்கிற மந்திரத்தை இந்த நோட்டை ரூபாய் நோட்டை கையில் வைத்துக்கொண்டு 27 முறை கோவில்லையும் அமர்ந்து சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது மிகுந்த பலன் கிடைக்கும். நிறைய பேர் கோயிலுக்கு போக முடியாட்டி பரவாயில்ல, போக முடியும் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இந்த ஒரு முறையும் நீங்கள் பின்பற்றி பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் சிவாலயத்துக்கு போகும் பொழுது வேறு ஏதாச்சும் ஒரு வேலையை திங்க் பண்ணிவிட்டு அவசரமாக நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு ரொம்ப வேகமாக இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா அதற்கு கிடைக்கக்கூடிய பலனும் ரொம்ப வித்தியாசப்படும். அதனால் ஒரே நோக்கமாக குறைந்தபட்சம் 20 நிமிடம் நான் கோவிலில் தான் இருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு கோவிலுக்கு போய் சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் வழிபாடு பண்ணிவிட்டு இப்போ சொன்ன இந்த மந்திரத்தை 27 முறை அங்கே சொல்லிவிட்டு அந்த பணத்தை நேராக நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு பணத்தை உங்கள் வீட்டில் பீரோலையோ இல்லை வேறு எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த பணத்தை ஒரு அடையாளம் ஒரு மஞ்சள் நிற துணியில் முடிச்சு போட்டு அந்த பணத்தை அப்படியே வச்சுருங்க. நிச்சயமாக ஒரு 48 நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அதாவது இது எதை நோக்கி நம்ம பணம் வேண்டும் செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வழிபாடே பண்ணுறோம் இல்லையா, அதை சார்ந்த ஒரு முன்னேற்றமான பாசிட்டிவான விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். நம்பிக்கையோடு இந்த வழிபாடை பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவை முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.